2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி. என்றைக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பாதைகளையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர்கள். இதான் ரிஷபம். ரிஷபம்னா முதல்ல அவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட பாதையையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர்கள். பாதையே இல்லைனாலும் ரோடு போட தெரிஞ்சவர்கள். ஒரு பாதையை உருவாக்கக்கூடியவர்கள். ஆனால் என்னென்னா ரிஷபராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு எடுத்த உடனே ஆஃபர் கிடச்சிடாது. எடுத்த உடனே உங்களுக்கு ஒர்க்லாம் கிடச்சிடாது. வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், எடுத்த உடனே கிடச்சிடாது. எல்லாரையும் கரை சேர்த்துட்டு தான் நம்ம போகணும். வீட்டிலையே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கல்யாணம் நடந்த அப்புறம் தான் நமக்கே நடக்கும். இல்லைனா யாருக்காச்சும் உதவி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம உயரத்துக்கு வரணும். இதுதான் ரிஷபம். அப்போ தான் நீ கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம், கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலான்னு. அதனால தான் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பிற்பகுதியில் யாரையுமே நம்ப மாட்டாங்க. அவங்கள மட்டுமே உதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் ரிஷபராசியோட பெரிய ஹைலைட்டு. அப்போ ரிஷபராசி எல்லாத்துலேயும் இண்டிவிஜுவலாக இருந்தால் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகலாம், எல்லா முடிவுகள்லேயும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்போ யார் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் யார் இருக்கா? குரு பகவான். குரு என்ன பண்ணுறார்? 2ஆம் வீட்டில் குரு பகவான். தனஸ்தானம், வருமானத்திற்கு உயரிய ஸ்தானம், குடும்பத்தில் சந்தோஷத்தை நிரப்பக்கூடிய ஸ்தானம், மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயத்தை கொடுக்குறாரு. இந்த பார், இந்த வீட்டை திறந்து விட்டுட்டேன், இதுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்குது, ஹைஃபை வசதி, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு குரு இப்போ சொல்லிட்டாரு. இப்போது இந்த தடவை இந்த குரு பெயர்ச்சினால் இந்த ரிஷபராசிக்காரங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் சொந்த வீட்டில் உங்களுக்கு என்னென்ன சந்தோஷப்படுத்திக்கணும், என்னென்ன வாங்கணும், என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே ஆரம்பிச்சுக்கணும். இந்த நேரம் போய் நான் பக்கத்து வீட்டுக்கு செய்கிறேன், அடுத்த வீட்டுக்கு செய்கிறேன், என்கிட்ட 10 ரூபா பணம் இருக்குது, யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஃபோன் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. இது நமக்குள்ள டைம், நம்ம டைம் ஸ்டார்ட் நவ். இப்போ போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா? தப்புல, தப்பு. அப்போ இந்த நேரத்தில் குரு சொல்கிறது நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இப்போ நீ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோ. உனக்கு போக மற்றவங்களுக்கு கொடு. அதுதான் சொல்லியிருக்காங்க, தனக்கு மிஞ்சது தான் தானமும் தர்மமும்னு. நமக்கு பிடிச்சது சாப்பிட்றோன்னா நம்ம நினைப்போம் சுயநலத்தில் சாப்பிட்றோமா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், ஒரு கடைக்காரன் லாபம் அடைகிறாங்க. எதை வாங்கினாலும் ஒருத்தர் லாபம் அடைகிறாங்களே. நம்மளால் 4 பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. டைரெக்டாக நல்லா இல்லை, இன்டைரக்டாக நல்லா இருக்காங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு ஒரு 10 ரூபா பணம் வந்திருக்கு, பாவம் என் குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் வேண்டாம். உனக்கே பல கஷ்டம் இருக்குது, உன்னை நம்பி நிறைய ஜீவன் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரவங்க இந்த நேரத்தில் முதல்ல பண விஷயத்துலேயும் சரி, நம்ம வீட்டு தேவைகளும் சரி, நம்ம குடும்பத்துக்கு முதல்ல பார்த்துட்டு தான் அடுத்தது பார்க்கணும். இதை தான் குரு சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்லலை. சனி அடுத்தது 11ஆம் வீடு, வாக்கியப்படி 10ல் இருக்கார், திருக்கணிதப்படி 11. ஆல்ரெடி சனியோட தன்மை என்னென்னா லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. லாபம், சனி லாபத்தை கொடுக்குறாரு. எப்படி லாபத்தை கொடுக்குறாரு? ஒரு குவியல் காசை கொடுத்துட்டோம், இன்னும் சொல்லப்போனால் 2 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெயை கொடுத்துட்டாரு சனி பகவான்னு வச்சுப்போம். இதை நான் 2.5 கிலோமீட்டர் நான் எடுத்துகிட்டு போகணும், கீழே சிந்தக்கூடாது. இதான் பிளான். இது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஆனால் கீழே போட்டக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க, கோவிலில் பிரசாதம் வாங்கும்போது பார்த்துருக்கீங்களா, 2 கையால் அணைச்சி வாங்கணும். ஏன்னா ஒரு பிரசாதம் கூட கீழே விழுந்துடக்கூடாது, செதற விட்டுறக்கூடாது. நமக்கு கிடைக்கிறது அதான் பாதுகாப்பு. விட்டுட்டோம்னா கீழே கிடைக்காது, அதை தவற விட்டோம்னா கீழே விழுந்துடும், எடுக்கவும் முடியாது. அப்போ சனி என்ன பண்ணுறாரு? லாபமாக எப்படி கொடுக்குறாரு? உன்னுடைய காலத்தை லாபப்படுத்து அப்படின்றாரு. உனக்கு இருக்கக்கூடிய நேரம் காலம் வெறும் பணம் மட்டும் இல்லை. லாப சனினா பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, கிடையாது. உனக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குதா? இடம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா? இல்லை. சொந்தத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கா? அது கிளியர் ஆகும். அப்போ நீ எப்படியா சந்தோஷமாயிடு, உங்களை ஒதுக்கி கூட விடுவாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இவ்வளோதான். சனி இப்போ என்ன பண்ணுறாரு? நமக்கு பிடிச்ச மாதிரி. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சனிக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவர் ஒன்று பண்ணுவார்ல, பிள்ளையாராக கும்பிடணும். இந்த லாபம் வரணுன்னா டெய்லி பிள்ளையாராக கும்பிடணும். ஏன்னா அப்போ தான் நல்ல புத்தியை கொடுப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. பிள்ளையார் மட்டும்தான். இந்த பிள்ளையார் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் சக்கரை வாங்கி அந்த ஓரமாக போட்டு விடுங்க, எறும்பு சாப்பிடும், நல்ல எறும்பு. அப்போ நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். சனி உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பாரு. சனி உங்களை தப்பான வழியெல்லாம் கொண்டு போக மாட்டார், விரயம் ஆக்க மாட்டார். ஏன்னா ரிஷபராசிக்காரவங்களை இப்போ யாராச்சும் மண்டையை கழுவுவாங்க, நீ இப்படி பண்ணு, நீ இது மாதிரி பண்ணு, உன் பவர் உனக்கு தெரியாது, நீ யார் தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பா மூடி நிறு, என் பவர் எனக்கே நல்லா தெரியும். உனக்கு சனி லாபத்துக்கு வந்திருக்காருப்பா, சும்மா இரியா, அவர் சாதாரணமாக வந்தாவே பிரச்சனை, லாபத்தில் வராருன்னா சும்மாவா கொடுக்க போகிறாரு எனக்கு? அவர் என்கிட்ட ஒன்று எதிர்பார்த்துட்ருக்காரு, யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு என்னை பயன்படுத்துகிறாரு, தட்ஸ் ஆல், அவ்வளோதான்.
யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு என்னை பயன்படுத்திக்கிறாரு. அப்போ நான் ரொம்ப சரியாக இருக்கணும். என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன், கெட்ட நேரம் இருக்க சொல்லக்கூட எப்படியோ ஒன்று இருக்கலாம், நல்ல நேரம் இருக்க சொல்ல ரொம்ப நல்லா இருக்கணும். அதை தான் சனி ரொம்ப எதிர்பார்ப்பார். நம்ம மேலே எந்த ஒரு ரீமார்க்கும் வந்துடக்கூடாது. வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசணும். கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, பொறுத்து போகணும். ஒரு பப்ளிக்கில் இருக்கிற நம்ம நினைக்கணும், பொறுத்து போகணும். அதான் ரிஷபம். சக்ஸஸ். அடுத்து ராகு பகவான் 10வது வீட்டுக்கு வந்திருப்பார். எந்த விஷயத்தையும் ரிஷபராசிக்காரவங்க சீக்கிரம் மறக்க தெரியாது. நம்ம அப்பா மறந்துருப்பாங்க, தாத்தா மறந்துருப்பாங்க, பாட்டி மறந்துருப்பாங்க. நமக்கு மட்டும் மறக்கவே தெரியாது. அவன் இப்படி பண்ணிட்டானேயா, பல மண்டை காயின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ல் வேறு ராகு வந்திருக்கும்போது கோபம் கொத்தளிச்சிட்டு வரும், கொப்பளிக்கும். அடக்கணும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு அமைதிப்படுத்தணும். அப்போ தான் வாழ்க்கையில் வாழ முடியும். கோவப்பட்டு பேசிட்டோம்னா அது வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையில் எந்த இடத்தில் ரிஷபம் இருந்தாலும் சரி, ஆண்டவன் ஏதோ ஒரு கணக்கு போடுறான், ராகு ஏதோ கணக்கு போடுறான், நமக்கு ஏதோ ஒன்று சும்மா இல்லாமல் சுரஞ்சி விடுறான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். தேவையில்லாமல் எதிராளிகள்லாம் வந்து நம்மக்கிட்ட, நம்ம நண்பர்கள், உன்னோட வெயிட் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லுவாங்க, உங்களை உசுப்பேற்றி விடுவாங்க. ராகு 10ல் வந்திருக்காருன்னா கவனமாக இருக்கணும். நம்மளே நமக்கு சூனியம் வச்சுக்கக்கூடாது. யாரையும் நம்ம விரோதமாக்கிறத விட இன்னொருத்தனுக்கு விரோதமாக நம்ம தெரியக்கூடாது. இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னொருத்தனுக்கு நம்ம விரோதமாக தெரியக்கூடாது. ஜோதிடத்தில் ரொம்ப தெளிவாக வாங்க. சும்மா வந்து ராகு 10ல் வந்திருக்காரு, பதவியை பிடுங்கிடுவார், அதெல்லாம் கிடையாது. 10ஆம் இடம்ன்றது நம்ம பலத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய இடம். நமக்கு ஆணவம் மட்டும் வந்துடக்கூடாது, தலகணம் வந்துடக்கூடாது. அதுவும் இன்னொருத்தவன் பேச்சை கேட்டு நம்ம ஆடக்கூடாது. இப்போ எல்லாரையும் அடக்கி வைக்கணும், இப்போ எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும், நம்ம திறமையை காட்டணும். நமக்கு இப்போ ஒரு பவர் கிடைக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. தாயாருடைய உடல்நலத்தில் 18 மாதம் கவனமாக இருங்க. அம்மாவே இல்லாமல் இருப்பாங்க சில பேருக்கு. அவங்களுக்கு நீங்கள் யார் அம்மாவை நேசிக்கிறீங்க, அம்மா ஸ்தானத்தில் யாரை பார்க்குறீங்க, தாய் வழி உறவுகளை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கேது 4ல் இருந்தாருன்னா கொஞ்சம் மனசு அழுத்துற மாதிரி உறவுகளுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உறவுகளுக்காக நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும். அம்மா உனக்காக செய்கிறம்மா. ஒரு பையனும் பொண்ணும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, அம்மா கிட்ட போயிட்டு உனக்காக நான் செய்கிறம்மா அப்படி சொல்லி பாருங்களேன். அந்த அம்மாவுக்கு அதை விட வேறு என்ன சொர்க்கம். இப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க செய்யணும் உங்கள் அம்மாவுக்காக. சில பேருக்கு அம்மா இல்லை அப்பா இருப்பாங்க, அப்பாவுக்காக. ஏன்னா அப்பாவுக்கு அம்மா பிடிக்கும், அம்மாவுக்கு அப்பா பிடிக்கும். கேது வந்து ஒரு உணர்ச்சிகளை கொடுக்குறாரு. இந்த உணர்ச்சி எப்படின்னா உயிரில் கலந்த உணர்ச்சி. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நம்ம மனசையே ஒரு ஆட்டி வைப்பார். உறவுகள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க விரும்புகிறத கொடுங்க. ரிஷபராசிக்காரர்களே, இவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா கிரகம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்க போகுது. இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க. அது மாதிரி நாம் இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது. இந்த கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்றைக்குமே ஒன்று தான், ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியாகும். பல விஐபிகள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க, இல்லைனா அவங்க விஐபியை தொடர முடியாது. யாரோ மற்றவங்க பேச்சை கேட்கும்போது தான் பெரிய ஆள் ஆக முடியும். நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால், அவன் ஒரு இளைஞனாக இருந்தால், அவனோட தாய் தந்தையோட பேச்சு கேட்கணும். அடுத்த குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும். எந்த பாடத்தை எந்த தலைப்பில் ஏற்றுக்கிறோமோ அவங்க சொல்லி கொடுக்குற அணுகுமுறை, அவருடைய பேச்சை கேட்கணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ். பெண்ணாக இருந்தாலும் அதே தான். கல்யாணம்னா கணவனுடைய பேச்சை கேட்கணும். நமக்கு எல்லாமே புரியும், ஆனாலும் ஒரு சஜஷன், ஏங்க நான் இப்படி பண்ணலாமா, அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும், போகலாமா வேண்டாமான்னு. ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அப்போ ஒரு குருக்கிட்ட கேளுங்க. ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான், சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க, ஒரு கணவனோ மனைவியோ என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா தான். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கிட்ட சொல்கிற முதல் செய்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இதை வேணுமா, இந்த நேரத்தில் இது தேவையா, யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யணுவேன். அவ்வளோதான். இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, நல்ல வழியை காட்டுறாரு.
யாருக்கும் தோல்வி வராது. வாழ்த்துக்கள் நேயர்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. நன்றி.